மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, துளசியோட பர்த்டே அன்னைக்கு சின்ன தம்பி துளசி கிட்ட போயிட்டு, இந்த மாரி நான் காதலிக்கிற பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் வந்து பிறந்த நாள்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? சூப்பர். அந்த பொண்ணு பேர் என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மு" அப்படின்னு சொல்றாரு. "என்னது அம்முவா? சின்ன வயசுல இப்படி தானே என்ன ஒரு பையன் கூப்பிட்டுட்டு இருந்தான்." அப்படிங்கிற ஞாபகம் வந்து துளசிக்கு வருது. அது மட்டும் இல்லாம, "எங்க ஃபோட்டோ காட்டுங்க." அப்படின்னு சொல்லும்போது, சின்ன தம்பி வந்து அந்த சின்ன வயசு ஃபோட்டோவ எடுத்து காமிக்கிறாங்க. அத பார்த்தோனே துளசிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. துளசியோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் அது. ஸோ சின்ன தம்பி தேடுற அந்த அம்மு அப்படிங்கிற பொண்ணு துளசி அப்படிங்கிற விஷயம் வருது. சின்ன வயசுல பண்ண காதல் ஞாபகமா தான் சின்ன தம்பி இன்னமும் துளசிய வந்து நெனச்சிட்டு இருக்காரு. ஆனா துளசிக்கு வந்து அவ்வளவா அந்த ஞாபகம்லாம் இல்ல போல. அதனால தான் அவங்க வந்து அந்த காதல மறந்துட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு கூட ரெடியாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா சின்ன தம்பி இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மு அப்படிங்கிற இந்த துளசிய தான் நெனச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துளசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சின்ன தம்பி கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளவா பேச மாட்றாங்க. காலேஜுக்கு கூட சின்ன தம்பி கூட போயிட்டு வர மாட்றாங்க. சின்ன தம்பி வந்து ஏன்னு கேட்டப்ப, "நீ எனக்கு தனியா போய்க்க தெரியும். நான் ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் டிரைவர் மூலியமா போறாங்க. சின்ன தம்பி உடனே துளசி கிட்ட போயிட்டு, "என்ன விட உங்கள அவரு நல்லா பார்த்துப்பாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு துளசி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் எப்போதும் போல உன் கூட காலேஜுக்கு வரணும், பேசணும் அப்படின்னா, நீ அந்த அம்முவ தேடுறத விட்டுட்டு, அந்த அம்முவ மறக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. துளசி வந்து சின்ன தம்பி கிட்ட பேசுற இந்த விஷயத்த சூடாமணி வந்து கேட்குறாங்க. சூடாமணிக்கு மேல துளசி மேல டவுட் வருது. ஒருவேளை சின்ன தம்பி தேடுற அம்மு தான் துளசியா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து சூடாமணிக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இவங்க 2 பேரும் சேருவாங்களா, மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.